தேவனுடைய தொடுதலை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Spelling of touch is TOUCH. The T stands for. T என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? When Jesus touches somebody, their life will be transformed. 2 Corinthians chapter 5:17. 2 கொரிந்தியர் 5:17 படி இயேசு தொட்டால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். And he who is in Christ is a new creature. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். The touch of God brings forgiveness for his sins. இயேசுவின் தொடுதல் பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது. That is why you need the touch of God. இயேசுவின் தொடுதல் உங்களுக்கு தேவை. Secondly, O stands for ordain. இரண்டாவதாக ஓ என்றால் முன்குறித்தல். Lord Jesus will ordain you. இயேசு உங்களை தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். Secondly, ordains John chapter 15:16 and 1 Peter chapter 2 and 2 Peter chapter 2. He ordains us. தேவன் முன்குறிக்கிறார். He honors us. அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். He helps us. உதவி செய்கிறார். He chose us. நம்மை தெரிந்து கொள்கிறார். And he ordained you. நம்மை முன்குறிக்கிறார். He has separated you from this world. உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்தார். Thirdly, in the touch spelling TOUCH, U stands for unifies. மூன்றாவதாக யூ என்றால் தேவன் நம்மை ஒருங்கிணைக்கிறார் என்று பொருள். The 1 Samuel chapter 10:26. 1 சாமுவேல் 10:26. Psalms 133 verse 1 and Ephesians chapter 4:2 and 3. 133ஆம் சங்கீதம் முதலாம் வசனம், எபேசியர் 4:2-3 வசனங்கள். Unifies our life. How good it is, brethren, if you dwell together in unity. That means when the touch of God comes, you will have unity with God, unity with the Father, unity with the Holy Spirit, unity with everyone in your house. இயேசுவானவர் நம்மை தொட்டால் தேவனோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரோடும் கூட நாம் ஒற்றுமையாக காணப்பட முடியும். Where there is unity, there is victory. எந்த இடத்துல ஒற்றுமை இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. Devil always divides and rules. பிசாசு பிரித்து ஆள நினைப்பான். God always brings unity and brings you victory. தேவன் நம்மை ஒருங்கிணைத்து வெற்றியை கொடுக்கிறார். How many wants to have victory? எத்தனை பேருக்கு வெற்றி தேவையாய் இருக்கிறது? Love unity. ஒற்றுமையை நேசியுங்கள். If you don't love unity, நீங்கள் ஒற்றுமையை நேசிக்கவில்லை என்றால் no more victory. உங்களுக்கு வெற்றி இல்லை. When you are united, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் you will have victory after victory. நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். If you always loves the dividing people, then there is no victory for you. எப்பொழுதும் கூட நீங்கள் பிரிக்க நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது. The next point, அடுத்தபடியாக TOUCH, the fourth point, C stands for, conquer. He will give you conquering power. நான்காவதாக ஜெயம் கொள்கிறது. தேவன் ஜெயம் கொள்கிற வல்லமை தருகிறார். Romans 8:37. ரோமர் 8:37. Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. When you receive Jesus Christ into your life, when you are saved person, God gives you conquering power over the demons and evil spirits which were really chasing you. Now you are going to conquer them. இயேசுவானவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசையும் அவனுடைய துரைத்தனங்களையும் கூட மேற்கொள்ளுகிற ஜெயம் கொள்ளுகிற வல்லமையை தேவன் உங்களுக்கு தருகிறார். Till the people come to Jesus, they are afraid of witchcraft power, black magic, white magic, so many, full moon day, no moon day, they are so much afraid of so many other things. இயேசுவானவரை விசுவாசிப்பதற்கு முன்பதாக ஜனங்கள் அனைவரும் கூட அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பில்லி சூனியத்திற்கும் பயப்படுவார்கள். People are afraid of things which are happening as signs in heaven. வானத்திலே காணப்படுகிற அடையாளங்களுக்கு பயப்படுவார்கள். But when you come to Jesus, நீங்கள் இயேசுவினிடம் வரும் பொழுது Jesus gives you conquering power. அவர் உங்களுக்கு ஜெயம் கொள்கிற வல்லமை தருகிறார். Nothing will separate you from the love of God. TOUCH. H stands for heals. The Matthew chapter 8:3, Hebrews chapter 11:6, it says that touch of Jesus brought healing to everyone. ஐந்தாவது சுகம். மத்தேயு 8:3 எபிரேயர் 11:6 படியும் இயேசுவானவர் தொட்டால் நமக்கு சுகம் உண்டாகும், பரிபூர்ண சுகம் கிடைக்கும். And also Mark chapter 1:41 and 42, Jesus stretched forth his hand and touched that sick person. He got immediately healing. இயேசுவானவர் தொடும் பொழுது வியாதியஸ்தன் குணமடைந்தான் என்று மார்க் 1:41-42 வசனங்களிலே வாசிக்கிறோம். In the same way, அவண்ணமாக we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We need the touch of God. நமக்கு தேவ தொடுதல் அவசியம். When God's hand touches us, we will be comforted. தேவனுடைய கரம் நம்மை தொடும் பொழுது நாம் தேறுதல் அடைவோம். It brings healing. நமக்கு சுகம் உண்டாகும். It brings blessing to us. நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். Yes, the small baby needs the mother's touch. குழந்தைக்கு எவ்விதமாக தாயினுடைய தொடுதல் தேவையோ, the baby may be crying loudly. குழந்தை மிகவும் சத்தமாக அழும். When mother comes and touch her, தாய் குழந்தையை தொடும் பொழுது immediately she will stop crying. உடனடியாக அழுகையை நிறுத்திவிடும். Why? Because the mother's touch makes the boy so comfortable. காரணம் என்ன தெரியுமா? தாயினுடைய தொடுதல் அக்குழந்தைக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. ஒருவேளை தகப்பன் தொட்டால் இன்னும் சத்தமாக அவன் அழுவான். அழுகிற குழந்தையை தகப்பன் இவ்வண்ணமாக தூக்கினால் அக்குழந்தையின் பார்வைக்கு தென்னை மட்டை மேலே விழுந்தது போல் இருக்கும். காரணம், அந்த கைகள் உழைத்த கைகள், ஆண்களுடைய கைகள் கடினமான கைகள். எனவே அக்குழந்தையை இந்த கைகளினால்
தூக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்வான் தெரியுமா? இன்னும் சத்தமாக பூரண மனதுடனும் பூரண பலத்துடனும் அவன் அழத் துவங்குவான். இவன் ஏன் அழுகிறான் என்று தந்தைக்கு விளங்காது. ஆனால் தாயின் தொடுதலை உணர்ந்தவுடனே பெருத்த நிம்மதியை அவன் அடைவான். Baby is waiting for the mother's touch, not the father's touch. குழந்தை தந்தையின் தொடுதல் அல்ல, தாயின் தொடுதலை எதிர்பார்க்கிறது. When you're growing up, நீங்கள் வளரும் பொழுது you need the father's touch. தந்தையின் தொடுதல் அவசியம். When you're too small, நீங்கள் குழந்தையா இருக்கும் you need பொழுது mother's touch. உங்களுக்கு தாயின் தொடுதல் அவசியம். Touch of the mother தாயின் தொடுதல் comforts the child. குழந்தையை The தேற்றுகிறது. same way, அவனமாக when a God's touch comes to us, தேவனுடைய தொடுதல் வரும் பொழுது, when he touches us with his hand, அவருடைய கரத்தினால் நம்மை தொடும் பொழுது our spirit is comforted. நம்முடைய ஆவி Our தேற்றப்படுகிறது. physical body will be healed. நம்முடைய சரீரம் சுகமடைகிறது. Our mind will have peace of mind. நம்முடைய மனது சமாதானம் பெறும். And all things will set right. எல்லா காரியங்களும் சீராகும். And who made us? யார் நம்மை படைத்தது? Our body is made by God. நம்முடைய சரீரம் தேவனால் Who is படைக்கப்பட்டது. the master of this body? யார் இந்த சரீரத்தை படைத்தது? God Almighty. சர்வவல்ல தேவன். So you are trying to heal this body. சரீரத்தை குணமாக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். You fail to do that. ஆனால் தோல்வி அடைகிறீர்கள். You try to put your body in the right way. சரீரத்தை சரியான முறையில் பாதுகாக்க But முயற்சித்தோம். still you fail. நீங்கள் தோற்று You போகிறீர்கள். try to give some medicine. நீங்கள் மருந்துகள் கொடுத்தும் Still you fail. தோற்று போகிறீர்கள். You try to do something else. சில காரியங்கள் செய்தும் Still you fail. தோற்று போகிறீர்கள். You are so fed up. துவண்டு போகிறீர்கள். You are saying, what happened to my body? என் சரீரத்திற்கு என்ன ஆனது? It doesn't listen me. எனக்கு இணங்குவதில்லை. It doesn't obey me. எனக்கு கீழ்ப்படிவதில்லை. How can I set right? நான் எவ்விதமாக சீர்படுத்த How முடியும்? can I get healed? எவ்விதமாக சுகமாக முடியும்? How can I live a healthy life? எவ்விதமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும்? You cannot. உங்களால் நிச்சயம் முடியாது. Sometimes you may fail. சில நேரங்கள் தோற்று போகலாம். But call the master of this body, சரீரத்தை உண்டாக்கின தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். creator of this body. அவர்தான் இந்த உடலை சிருஷ்டித்தார். We are manufactured by God Almighty. நாம் சர்வவல்ல தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். If you believe, shout and say hallelujah. விசுவாசித்தால் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். Our physical body is made and designed by God Almighty. நம்முடைய சரீரம் சர்வவல்ல தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறது. If he puts his hand, immediately this body can be healed. அவருடைய கரம் நம்மை தொட்டால் உடனடியாக நாம் சுகத்தை You பெறுவோம். will have peace of mind. சமாதானம் உண்டாகும். You will get salvation. ரட்சிப்பு உண்டாகும். Hallelujah. ஹalleluya. Who made your spirit? உங்களுடைய ஆவி படைத்தது யார்? God Almighty. சர்வவல்ல தேவன். When you read Proverbs 20:27, நீதிமொழிகள் 20:27 வாசிக்கும் பொழுது come on, read. The spirit of man is the candle of the Lord, searches all the inward parts of the belly. மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். Our spirit was made by God. நம்முடைய ஆவி தேவனால் உண்டாக்கப்பட்டது. Our physical body was made and designed by God. நம்முடைய சரீரம் தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறது. He knows the needs in your body. நம்முடைய சரீர தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். What you need. உங்களுக்கு என்ன தேவை? How to live. எவ்விதமாக வழிநடத்த முடியும்? When to leave this body and go to heaven. எப்பொழுது சரீரத்தை விட்டு பரலோகத்திற்கு போக So முடியும்? he know very well about us. நம்மை குறித்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். We know very less about us. நம்மை குறித்து நமக்கு குறைவாக தான் He தெரியும். knows about us more, everything. நம்மை குறித்து நம்மை விட அதிகமாக தேவன் அறிந்திருக்கிறார். Some people say, I know everything. I know. சிலர் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். Is it sure? அது உண்மைதானா? Do you know everything? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? If you know everything, let me ask you one question. உங்களுக்கு எல்லாம் தெரிந்தால் ஒரு கேள்வி நான் கேட்கட்டும். How many hairs do you have on your head? உங்களுடைய தலைமுடியினுடைய லக்கத்தை உங்களால் சொல்ல முடியுமா? Come on, tell me. சொல்லுங்கள் பார்ப்போம். You cannot. உங்களால் முடியாது. At least how many hairs on your eyebrow? புருவத்தில் இருக்கிற முடிகள் எவ்வளவு தெரியுமா? That too you cannot. அது கூட உங்களுக்கு தெரியாது. Okay, how many hairs on your eyelashes? கண்ணு மேல இருக்கிற முடிகள் எவ்வளவு தெரியுமா? Too you cannot tell. அது கூட தெரியாது. Then what do you know more? உங்களுக்கு என்ன தெரியும்? You know about yourself very less. உங்களை குறித்து உங்களுக்கு குறைவாக தான் தெரியும். You don't even know how your liver functions. உங்கள் கல்லீரலின் செயல்பாடு உங்களுக்கு தெரியாது. You don't even know every organ how it functions. உங்களுடைய உடல் உறுப்புகள் எவ்விதமாக செயல்படுகிறது நீங்கள் அறிய We மாட்டீர்கள். know only one thing. உங்களுக்கு ஒன்றுதான் தெரியும். So we get up and go to mirror and comb our hair. காலையில் எழுந்து கண்ணாடி முன்பதாக தலைவாருவோம். Who rose you up? யார் உங்களை எழுப்பினது? Who gave you life? யார் உங்களுக்கு ஜீவன் தந்தது? God Almighty. சர்வவல்ல தேவன். So we know about ourselves very less. நம்மை குறித்து நமக்கு குறைவாக தான் தெரியும். And God knows about all of us everything. தேவன் நம்மை குறித்து எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். He is the manufacturer of our body. அவர்தான் நம் சரீரத்தை படைத்தவர். So he knows about everything in your body. நம்முடைய சரீரத்தை குறித்து நன்கு அவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. தேவனுக்கு மகிமை. That is why one woman tried to get healed for 18 years. She could never got healed. 18 வருடமாய் ஒரு பெண்மணி கூனியாக சுகமடையாமல் இருந்தால், Suffered a lot. மிகவும் வேதனைப்பட்டாள். Then finally she came to the meeting of Jesus Christ. இறுதியாக இயேசுவினுடைய கூடுகைக்கு வந்தாள். Jesus looked at her. இயேசு அவளை பார்த்தார். She was almost அவள் down. கூனியாய் இருந்தாள். She cannot get up. அவளால் எழும்ப She முடியவில்லை. was not able to walk. நடக்க முடியவில்லை. She was looking down always. எப்பொழுதும் கீழே பார்த்து கொண்டிருந்தாள். Totally her spinal cord bent down. அவளுடைய முதுகெலும்பு வளைந்திருந்தது. Jesus said, woman, come here. ஸ்ரீயே இங்கு வா என்றார். Stand up.
எழுந்து நில். She said, I cannot. என்னால் முடியவில்லை How என்றால். long you are suffering? எத்தனை வருடங்கள் வேதனைப்படுகிறாய்? He said, 18 years. 18 வருடங்கள் என்றால். And everybody said, because of the genetic problem. இந்த வியாதி ஒரு பரம்பரை வியாதி என்று அநேகர் சொல்லி இருந்தார்கள். From forefathers, it came to her. முப்பிதாக்களினால் இவளுக்கு இந்த வியாதி வந்திருந்ததாம். Now he came and touched her right hand. இயேசுவானவர் அவளை தொட்டார். He touched like this. இவ்விதமாக தொட்டார். And said, stand up straight. எழுந்து நில் என்று சொன்னார். And everybody were thinking, what is he going to do? இவர் என்ன செய்ய போகிறார் என்று அனைவரும் நினைத்தார்கள். If he touch, what will happen? அவர் தொட்டால் என்னதான் நடக்க போகிறது? 18 years her back was completely bent. 18 வருடங்களாக இவள் கூனியாய் காணப்படுகிறாள். Many doctors touched. பல மருத்துவர்கள் அவளை தொட்டார்கள். Many physicians said that, many orthopedicians, everybody touched her back. Nothing happened to her. எலும்பு நிபுணர்களும் வைத்தியர்களும் தொட்டார்கள். ஆனால் அவளுடைய முதுகெலும்பிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. No hand healed her. எந்த கரமும் அவளை குணமாக்கவில்லை. Now everybody are thinking, if Jesus touched, what will happen? இயேசு தொட்டால் என்னதான் நடக்கும் என்று அனைவரும் நினைத்தார்கள். Jesus touched and said, stand up. இயேசு தொட்டு ஒரு வார்த்தை சொன்னார், எழுந்து நில். Stand straight. நிமிர்ந்து நில் என்றார். She was thinking, I cannot. என்னால் முடியாது என்று அவள் நினைத்தாள். But when Jesus said there is a power in his word, இயேசு சொன்ன வார்த்தையில வல்லமை இருந்தது. and she's trying to get up, அவள் எழுந்து நிற்க முயற்சி செய்தாள். everything came straight. எல்லாம் சீராக மாறினது. Hallelujah. ஹalleluya. Thank you, Lord, I can stand now. என்னால் நிற்க முடிகிறது, நன்றி ஆண்டவரே என்றாள். I'm able to stand straight. என்னால் நேராக நிற்க முடிகிறது. Hallelujah. ஹalleluya. She was so happy. அவள் சந்தோஷம் அடைந்தாள். First time her head lifted up. முதல் முறையாக தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். First time she could able to see Jesus. முதல் முறையாக இயேசுவை நிமிர்ந்து பார்த்தாள். Till that time she was always for 18 long years looking down. 18 வருடங்களாக அவள் கீழே குனிந்து அவள் கீழாக தான் பார்த்து கொண்டிருந்தாள். Now when Jesus touched, immediately she got healed. இயேசு தொட்ட உடனே அவள் சுகமடைந்தாள். Luke chapter 8, 50 to 55. Now Jesus comes to one house, and the dead girl was there. At 12 years old, she was dead. Jesus touched her and said, Talitha kumi, get up. Then the life came back, she got up. லூக்கா 8:50 55 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சிறு பெண் மரித்து போனால் இயேசுவானவர் அவளை தொட்டு எழுந்திரு என்றால் அவள் ஜீவன் பெற்றாள். In another place, Jesus touched the blind man, he got healed. இயேசு குருடனை தொட்டார், அவன் உடனடியாக சுகம் பெற்றான். And when he touched anybody, received immediately instantaneous healing. அவர் யாரை தொட்டாரோ அவர்கள் உடனடியாக அவர்கள் சுகம் பெற்றார்கள், பலனடைந்தார்கள். Their life was set right. அவர்கள் வாழ்க்கை சீரானது. Till that time there was a suffering problem. அந்த நேரம் வரை அவர்களுக்கு உபத்திரவம் The காணப்பட்டது. moment the touch of Jesus came, இயேசுவானவர் தொட்ட அந்த க்ஷணத்திலே there's a deliverance, விடுதலை உண்டானது. healing, சுகம், perfection. பரிபூரணம். Yes, instant healing will take place when Jesus touches you. இயேசுவானவர் தொட்டால் உடனடியாக நீங்கள் சுகம் பெறுவீர்கள். Hallelujah. ஹalleluya. Matthew 8:3. மத்தேயு 8:3 வசனம். And Jesus put forth his hand and touched him, saying, I will. Be thou clean. And immediately his leprosy was cleansed. Clap your hands and praise the Lord for that. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஏதோ சிறிது நேரத்திற்கு பிறகல்ல, இப்பொழுது என்று அவர் சொன்னார். அவர்கள் சுகமடைந்தார்கள். மின்சாரம் பாய்வது போல வல்லமை பொறுப்பட்டது என்று பொருள். நமக்கு தேவனுடைய தொடுதல் மிகவும் அவசியமாயிருக்கிறது. குழந்தைக்கு தாயின் தொடுதல் எவ்வளவு அவசியமோ, வளர்ப்பு பிராணிக்கு எஜமானனின் தொடுதல் எவ்வளவு தேவையோ, அப்படியே நம்முடைய பரமபிதாவின் தொடுதல் நம் அனைவருக்கும் தேவை. அனைவரும் கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். Why God's people also get sickness sometimes? ஏன் தேவ பிள்ளைகளும் சில நேரங்களே பலவீனம் அடைவார்கள்? Because we are walking on this globe. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So what's wrong with the globe? இந்த பூமியில் என்ன குறை இருக்கிறது? Because of the original sin of Adam brought curse to the earth. ஆதாமின் பாவம் இந்த முழு உலகத்திற்கும் கூட சாபத்தை கொண்டு வந்தது. That's why cyclones are coming. எனவேதான் புயல் ஏற்படுகிறது. That's why earthquakes are taking. பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன. That's why up and downs, everything is sometimes everything mess up. எனவேதான் ஏற்ற தாழ்வுகளும் குழப்பங்களும் காணப்படுகிறது. Sometimes disturbance things are happening. சில நேரங்களிலே நாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறது. Why? ஏன்? Because it was already cursed. ஏனென்றால் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. How to overcome? எப்படி மேற்கொள்வது? Cry to God. தேவனிடத்தில் கேளுங்கள். Lord, I need the touch of Jesus. ஆண்டவரே, இயேசுவின் தொடுதல் எனக்கு தேவை. Jesus, touch my child. இயேசுவின் பிள்ளையை தொடும். Jesus, touch my father. இயேசுவின் தகப்பனை தொடும். Touch my mother. என் தாயை தொடும். Touch me. என்னை தொடும். Touch my wife. என் மனைவியை தொடும். Touch my husband. என் கணவரை தொடும். I know that your touch will bring healing. உம்முடைய தொடுதல் எனக்கு சுகம் தரும் என்று How அறிந்திருக்கிறேன். many say that? எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many would like to have the touch of Jesus? எத்தனை பேர் தேவனுடைய தொடுதல் எதிர்பார்க்கிறீர்கள்? Shall we ask the Lord? நாம் தேவனை கேட்போமா?
Lord, I need your touch. ஆண்டவரே உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை. Touch my family member. என் குடும்பத்தை தொடுவீராக. Touch my life, oh God. என் வாழ்க்கையை தொடுவீராக. Touch my people, oh Master. என் ஜனங்களை தொடும். I know the touch of Jesus brings comfort. உம்முடைய தொடுதல் தேறுதலை கொண்டு வரும் என்று அறிந்திருக்கிறேன். Jesus, I need your touch. இயேசுவே உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை. Your touch brings healing to my physical body. உம்முடைய தொடுதல் என் சரீரத்திற்கு சுகத்தை கொடுக்கும். I know your touch will bring sound mind to my life. உம்முடைய தொடுதல் எனக்கு நல்ல மனநிலைமை தரும் என்பதை அறிந்திருக்கிறேன். I know, Lord, your touch will bring salvation to my soul. உம்முடைய தொடுதல் என் ஆத்துமாவுக்கு இரட்சிப்பை தரும். I know, Lord, when you touch, my family will be set right. நீர் தொட்டால் என்னுடைய குடும்பம் சீராக அமையும் ஆண்டவரே. The long 18 years suffering gone within no second by your touch, oh God. 18 வருடங்களுடைய உபத்திரவம் ஒரு வினாடியிலே உம்முடைய தொடுதலினால் சுகமடைந்தது ஆண்டவரே. Lord, when you touched the leprosy person, immediately leprosy left him, he got healed. நீர் குஷ்டரோகியை தொட்ட மாத்திரத்திலே அந்த மனிதன் குஷ்டரோகத்திலிருந்து பூரண சுகம் பெற்றான். Lord, when you touched the blind man, his eyes were opened. நீர் குருடனை தொட்டவுடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Father, if you touch me, I will be healed. இயேசுவே நீர் என்னை தொட்டால் நான் இந்த க்ஷணமே சுகமாவேன் ஆண்டவரே. Thank you, my Lord. நன்றி ஆண்டவரே. We need your touch every day. ஒவ்வொரு நாளும் உம்முடைய தொடுதல் தேவை. Touch me, Lord. என்னை தொடும் ஆண்டவரே. The tender hand of Jesus, touch me. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொடுவீராக. The merciful hand of Jesus may touch me. இயேசுவின் இரக்கமுள்ள கரங்கள் என்னை தொடட்டும். The gracious hand of Jesus may touch my life. இயேசுவின் கிருபையான கரங்கள் என் வாழ்க்கையை தொடட்டும். Transform my life, oh என் God. வாழ்க்கையை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. Make me a new person. புதிய மனிதனாக மாற்றும். Make me a new person. புதிய மனிதனாக மாற்றும். Forgive me. என்னை மன்னியும். Wash me with your blood. உம்முடைய இரத்தத்தால் கழுவும். Cleanse me, Jesus. என்னை கழுவும் ஆண்டவரே. Lord, I need your touch. ஆண்டவர் உம்முடைய தொடுதல் தேவை. My family needs your touch. என் குடும்பத்திற்கு உம்முடைய தொடுதல் தேவை. Every one of us, we need your touch every day in our lives, Lord. எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய தொடுதல் தேவை ஆண்டவரே. Touch me with your presence. உம்முடைய பிரசன்னத்தினால் தொடும். Touch me with the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களை தொடுவீராக. Strengthen me. எங்களை பலப்படுத்தும். Transform me. எங்களை மறுரூபமாக்கும். Thy will be done in my life. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். Jesus' mighty name I pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.